வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு கேது. அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்தையாக நம்ம அதனுடைய அம்சங்கள், அதனுடைய அனைத்து விஷயங்களையும் காணொளியாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கிரகம் கேது. கேதுங்கிறது ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று அழைக்கப்படுது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு பௌதீக ரீதியான கிரகம் அல்ல. ராகுவும் சரி கேதுவும் சரி ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லப்படுது, காந்த அலை பாதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல அறிவியல் ரீதியாக ராகு கேதுக்களை நம்ம விளக்கிடணும். ஏன்னா பார்க்குற பார்வையாளர்கள் அனைவருக்குமே இந்த ராகு கேதுங்கிறது கண்ணுக்கு புலப்படுற பிளானட்ஸ் இல்லை. அப்போது ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி எழும். 9 கிரகங்களின் வலிமை ஜோதிட ரீதியாக கணக்கிடப்பட்டால் பல்வேறு கோணங்களில் அது கணக்கிடப்படுது. அந்த அனைத்து கோணங்களையும் ஒரு வேல்யூ கொடுத்து கடைசியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா இருக்கிற கிரகங்களில் 9 கிரகங்களில் வலிமையான கிரகம் கேது தான். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்பட்டால் இவற்றுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுது? இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த மட்டும்தான் ராகு கேதுக்கள் இருக்குது. அது ஏன் இவ்வளோ முக்கியத்துவத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க? ராகு கேதுக்கள்னால் முதல்ல என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதாவது சூரியன்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தோட மூலம். சூரியனை மையமாக வச்சு தான் அனைத்து கோள்களும் இந்த சூரிய குடும்பத்தில் இயங்கிட்டு இருக்கு. அந்த சூரியன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோளம், பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. இந்த சூரியன் பல கோடி அணுக்களால் தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. பல கோடி இயங்குகின்ற அணுக்களின் தொகுப்பு தான் சூரியன். அதில் சில அணுக்கள் செயல்படாமல் நின்று போகுது. அப்படி செயல்படாமல் நின்று போகும்போது அவையெல்லாம் ஒன்று சேருது. அதை தான் நம்ம பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சூரியனில் கரும்புள்ளிகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பரில் எல்லாம் படிப்போம். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பாக உருவாகுது சூரியனில். அது அங்கேயே நிற்க முடியாது. ஏன்னா மற்ற அணுக்கள் எல்லாமே கோடிக்கணக்கான அணுக்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இது செயல்படாத அணுக்கள் அங்கே நிற்க முடியாது. இப்போ அது சூரியனை விட்டு வெளியில் வருது. அப்படி சூரியனின் முன்னும் பின்னும் ஒரு 180 டிகிரி வித்தியாசத்தில் 2 கற்றைகளாக 2 வேவ்ஸாக வெளியில் வர்ற அந்த செயல்படாத அணுக்கள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக சூரியனின் முன்னும் பின்னும் இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியில் போகுது. அப்படி சூரிய குடும்பத்தை தாண்டி வெளியே போகும்போது சூரியனை சுற்றி சுழல்கின்ற கிரகங்களோட சுற்றுவட்ட பாதையை அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் கட் பண்ணுது. அது கட் பண்ணி வெளியில் போகுது. அப்போது சில சமயம் என்ன ஆகுதுன்னா அந்த சுற்றுவட்டார பாதையை பாதிக்குது. சில சமயம் அந்த கிரகங்கள் மேலேயே அது பாதிப்பை ஏற்படுத்துது. இதைத்தான் நம்ம ராகு கேதுன்னு கிரகங்களாக நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது சூரியனோட அந்த சூரிய குடும்பத்தை தாண்டி பிரபஞ்சத்தோட போய் பிரபஞ்சமாக இணைஞ்சிருது. இப்படி சூரியனின் முன்னும் பின்னும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்ற காந்த அலைப்பாதைகளை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை தான் ஒரு புறம் கேதுன்னும் இன்னொரு புறம் ராகுன்னும் நம்ம குறிப்பிடுறோம். இந்த ராகு கேது காந்த அலை பாதைகள்லேருந்து வெளியில் வர்ற அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் பிளாக் கலரில் இருக்கும். கருமை நிறமான காந்த அலை பாதைகளை, கதிர்களை உமிழக்கூடியவை ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களோட காந்த அலை பாதைகள் பார்த்திங்கன்னா மனிதனோட உடம்புல ஓஜஸ் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த மூச்சை அடிப்படையாக கொண்டிருக்கு. நம்ம உடம்புல ஓஜஸ் மூச்சுன்னு ஒரு சுத்த மூச்சு இருக்குது.
யோகா ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு அது தெரியும். அந்த சுத்த மூச்சுக்கு அதிபதி யாருன்னா ராகு கேதுக்கள் தான். அது மட்டும் இல்லை, உண்மையான ஆன்மீகத்தை காட்டி கொடுக்கும் ராகு கேதுக்கள். அதே போல் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் இவற்றை ஒரு கிரகங்களாக வரிசைப்படுத்தியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். இவை ஒரு கற்றை வடிவில், ஒரு அலை வடிவில் இருக்கிறனால தான் பாம்போட உருவத்தோடு ஒப்பிட்டு பாம்போட அமைப்பை, உருவத்தை அந்த 2 கிரகங்களுக்கும் கொடுத்து ராகு கேதுக்கள் அப்படின்னு 9 கிரகங்களில் அந்த வரிசையில் இவங்களை இணைச்சு பலன்களில் நம்ம கொண்டு வர்றோம். இதுதான் நம்ம அறிவியல் ரீதியான காரணம். அடுத்து இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுக்கள் வலிமையானவை. அவை இருக்கும் வீட்டை தனது வீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையானவை. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்காரோ அந்த வீடு அவங்களுடைய வீடாக மாறிடும். அது புதனோட வீடாக இருக்கலாம், குருவோட வீடாக இருக்கலாம், சனியோட வீடாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. அவங்க உட்காந்துட்டாங்க, ராகு கேதுக்கள் உட்காந்துட்டாங்கன்னா அது அவங்களோட வீடு தான். அந்த அளவுக்கு வலிமையான கிரகங்கள் ராகு கேதுக்கள். இந்த கேதுவை பற்றி குறிப்பிடும் பொழுது ஜோதிட சாஸ்திரம் என்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுதுன்னா, கேதுங்கிறது ஒரு ஞானக்காரகன், மோட்சக்காரகன்லாம் குறிப்பிடப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9 கிரகங்களில் 7 கிரகங்கள், குறிப்பாக குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், சூரியன், செவ்வாய், ராகு, இப்படி 7 கிரகங்கள் உங்களை இந்த லௌகீக வாழ்க்கையை நோக்கி தள்ளும். லௌகீக வாழ்க்கைன்னா என்ன? ஆசைகள் அதிகமாக இருக்கிறது, பாச பந்தங்களில் சிக்கிக்கிறது, எந்த வழியில் வேணாலும் போய் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வெற்றி பெறணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுயநலமாக செயல்படுற வாழ்க்கை தான் லௌகீக வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி இந்த 7 கிரகங்களும் உங்களை இழுக்கும். சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நியூட்ரலாக அம்பையர் மாதிரி நின்றுக்குவார். அவர் உங்கள் கர்ம வினை எப்படி இருக்கோ அதன் வழியில் உங்களை செயல்படுத்துவார். அதனால தான் அவர் கர்மஸ்தானாதிபதின்னு சொல்கிறோம். அவர் எந்த பக்கமும் சாய மாட்டார், நடுவில் நின்றுக்குவார். ஆனால் அந்த கேது ஒருத்தர் தான் இந்த 7 கிரகங்களையும் ஈடு கொடுத்து, அதனால தான் வலிமையான கிரகம்னு சொல்கிறோம். 7 கிரகங்களையும் ஈடு கொடுத்து உங்களை ஞான மார்க்கத்தை நோக்கி, இறைவனை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரே கிரகம் கேது. இவங்க எல்லாம் உங்களை தவறு செய்ய தூண்டுவாங்க, ஆசைகளில் கொண்டே அழுத்துவாங்க. மேலும் மேலும் தவறுகளை செஞ்சு மேலும் மேலும் பதிவுகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு இந்த 7 கிரகங்கள் காரணமாக இருப்பாங்க. சனி உங்கள் கர்ம வினையின்படி உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். கேது ஒருவர் மட்டும்தான் உங்களை இறைவனை நோக்கி இழுப்பார். நெக்ஸ்ட் எண்டு அவர் கேது இறைவனை நோக்கி உங்களை இழுப்பார். இறைவனை நோக்கி இழுக்கிறதுனா என்ன? ஒரு மனுஷன் நினச்சதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது, யோசிக்கிறதுல எல்லாம் வெற்றி பெறான், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் 16 வகை செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்குது, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் எல்லாமே இருக்குன்னா அவன் இறைவனை பற்றி யோசிக்கவே மாட்டான். அவன் இறைவனை பற்றி யோசிக்கவே மாட்டான். இப்போ கேது என்ன பண்ணுவார்? இதில் எல்லாம் தடைகளை ஏற்படுத்துவார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், பொருளாதார இழப்பு, உடல்நல பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, இது எல்லாத்தையும் கொடுத்து உண்மையான வாழ்க்கையை உணர செய்வார். எது சரி, எது தவறு, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா, நம்மளுடைய வாழ்க்கை முறை கரெக்டா அப்படிங்கிறதெல்லாம் உணர வைப்பார். நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோட மறுபக்கத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அப்பத்தான் நான் செய்கிறது சரியில்லை, நான் வாழ்கிற வாழ்க்கை தவறானது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, லௌகீக இன்பங்கள், உண்மையான பேரின்பம் இறைவன் தான். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு உதவிகரமாக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து என்னுடைய கர்ம வினைகளெல்லாம் கழித்து
நான் இறைவன் அடையணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு மனிதனை உணர செய்யக்கூடிய ஒரே கிரகம் கேது. இவ்வளோ உன்னதமான பணியை செய்கிறவரைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் கெடுப்பார் இல்லை? நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் அவர் தடை செய்கிறார். அதனால் அவரை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறோம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லைங்கிறோம். ராகு ஏன் கொடுக்குறாரு? கொடுத்து உங்களை மேலும் மேலும் தவறுகளில் ஈடுபடுத்தி இப்போ பாவ பதிவுகளை ஏற்படுத்தி மேலும் மேலும் பிறவிகளை ஏற்படுத்துவார் ராகு. ஆனால் கேது அப்படி அல்ல. உணரச் செய்து, தன்னிலை உணரச் செய்து, உங்களை நீங்கள் உணரச் செய்து, நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தி அதற்கான வழியில் உங்களை செயல்படுத்தி இறைநிலையை உணரச் செய்து இறுதியாக பிறப்பற்ற அந்த முக்தி நிலையை அடைய செய்பவர் கேது. அதனால தான் அவருக்கு மோட்சக்காரகன் அப்படிங்கிற பேர் உண்டு. குரு பகவானுக்கும் ஞானக்காரகன்னு பேர் இருக்கு. அவர் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பவர். ஆனால் உண்மையான ஞானம், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், என் பிறவியின் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு பதில், என்னை படைத்த இறைவன் யார், அவரை எவ்வாறு நான் அடைய முடியும், இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய உண்மையான ஞானக்காரகன் கேது தான். அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் செம்பாம்பு என கூடக்கூடிய அந்த கேது பகவானுக்கு முக்கியமான ஸ்தானத்தை கொடுத்துருக்குது. இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக கேது பற்றி பார்த்தோம். ஜோதிட சாஸ்திரத்தில் கேதுவை பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்காக, அப்போ அமிர்தம் வருது. அதை மோகினி அவதாரத்தில் பெருமாள் பெண் உருவத்தில் ஒரு குடத்தில் அந்த அமிர்தத்தை எடுத்து அனைத்து தேவர்களுக்கும் விநியோகம் பண்ணுறார். இந்த ஸ்வர்பானுங்கிற அசுரன் அந்த தேவர்கள் வரிசையில் தேவர்கள் போல வேஷம் போட்டு கொண்டு போய் உட்காந்துக்கிறாப்புல அந்த அமிர்தத்தை குடிக்கிறதுக்காக. ஏன்னா அசுரர்களுக்கு தருவதாக உத்தேசம் இல்லை. இதை உணர்ந்து கொண்டு அந்த ஸ்வர்பானு என்ன பண்ணுறாரு, தேவர்கள் போல வேஷம் போட்டு அந்த வரிசையில் உட்காந்துக்கிறாரு. அப்போது சூரியனும் சந்திரனும் அந்த ஸ்வர்பானுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, இவன் அசுரன் தேவர்கள் உருவத்தில் உட்காந்துருக்காங்கிற இண்டிகேஷனை கொடுத்து மகாவிஷ்ணுவுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, அந்த விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்க கரண்டியாலேயே அந்த ஸ்வர்பானுவோட தலையில் அடிக்கிறார். அப்போ தலை தனியாக உடல் தனியாக பிரிஞ்சிடுது. ஆனால் அதுக்குள்ளே அவர் வாங்கின அந்த அமிர்தத்தை அவர் குடிச்சிடுறார். அதனால் அவருக்கு ஒரு அழிவற்ற தன்மை. அமிர்தம் சாப்பிட்டாலே அழிவு கிடையாது, இறப்பு கிடையாது, முதுமை கிடையாது. அந்த தன்மை அந்த உடலுக்கும் அந்த தலைக்கும் கிடச்சிருது. ஆனால் தலை தனியாக உடல் தனியாக போயிடுது. அப்புறம் சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குலகுரு, அவரோட வழிகாட்டுதல் படி சிவபெருமானை நோக்கி அந்த தலை தனியாகவும் உடல் தனியாகவும் கடும் தவம் இயற்றி சிவனோட அருளாசியை பெற்று அந்த தலை உடலாக பாம்பின் உடலையும் அந்த உடல் தலையாக பாம்பின் தலையையும் பெறுது. அந்த பாம்பின் தலையோடு பெற்ற அந்த உடல் தான் கேது. அந்த பாம்பின் உடலை பெற்ற தலை தான் ராகு. இப்படி இரண்டு உருவங்களாக மாற்றம் பெறுது. நவக்கிரக பதவியையும் அடைகிறது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக சாஸ்திர ரீதியாக கூறப்படக்கூடிய ராகு கேதுக்களோட வரலாறு. இப்படி நம்ம ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அதே போல் அறிவியல் ரீதியாகவும் ராகு கேதுக்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போது ராகு கேதுக்கள் குறிப்பாக கேது எந்த ஸ்தானங்களில் இருந்தால் நன்மையை தருவார்கள், நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு வீடுகளான சிம்மம், தனுசு, மேஷம் இந்த ஸ்தானங்களில் அமரும் பொழுதும், அதே போல் காற்று வீடுகளான மிதுனம், துலாம், கும்பம் இவற்றில் அமரும் பொழுதும் கேது பகவான் நன்மைகளை தருவார். நன்மைகள்னா என்ன? பணங்காசெல்லாம் கொடுக்க மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞானத்தை கொடுப்பார்.
நல்வழியை காட்டுவார். அதிக இழப்புகளை தராமல், அதிக கஷ்டங்களை தராமல், அதிகமான நஷ்டங்களை ஏற்படுத்தாமல் உங்களை நல்வழிப்படுத்தி ஞான மார்க்கத்துக்குள்ள உங்களை அழைத்துச்சிட்டு போவார். அதுதான் பண்ணுவார். அவர் காசு பணம்லாம் தரமாட்டார். அதே சமயத்தில் உங்களுக்கு நில வீடுகளான ரிஷபம், கன்னி, மகரத்திலேயோ, நீர் வீடுகளான கடகம், விருச்சிகம், மீனத்திலேயோ கேது பகவான் இருந்தார்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக நீர் வீடுகளான கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்காரு அப்படின்னா கேது பகவானுடைய திசாபுத்தி காலங்கள், கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கடுமையான பொருளாதார பின்னடைவு, நஷ்டம், கடன், குடும்பத்தில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். எது எடுத்தாலும் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ஏஎல்பி லக்னத்திற்கு தற்பொழுது உங்களுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு 6, 8, 10, 12 ஸ்தானங்களில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அவரால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே போல் சில கிரக அமைப்புகளில் கேது பகவான் இருக்கும் பொழுது, கிரக இணைவுகள் குறிப்பாக சில கிரகங்களோடு இணைவு பெறும் பொழுது பயங்கரமான நோய்களை ஏற்படுத்துவார். மரணத்தை அளிக்கக்கூடிய, உயிரை காவு வாங்கக்கூடிய நோய்களையும் ஏற்படுத்துவார். கடுமையான விபத்துகளை ஏற்படுத்துவார். இதுல எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிரச்சனை உறுதி. கேது தனித்திருக்கிறது தான் சிறப்பு. மற்ற கிரகங்களோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். அந்த கிரகங்களின் காரகத்துவங்களை பாதிப்பார். இப்போ சுக்கிரனோட இணைஞ்சார்னா சுக்கிரனோட கிரக காரகத்துவங்களை பாதிப்பார். குருவோட இணைஞ்சார்னா குருவோட கிரக காரகத்துவங்களை பாதிப்பார். அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால கேது தனித்திருக்கிறது தான் சிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்க. அவர் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரமும் முக்கியம். எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி நீங்கள் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கேதுவோட திசாபுத்தி காலங்கள், ஏஎல்பி லக்ன நட்சத்திரங்களாக கேதுவோட நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி, கேதுவோட திசை 7 ஆண்டுகள். புத்தியும் அதிகபட்சம் ஓராண்டு தான் வரும் மற்ற கிரகங்களோட திசையில். அப்போது இந்த கேதுவோட திசாபுத்தி காலங்கள் குறுகிய காலங்களாக இருப்பதனால கொஞ்சம் நன்மை. ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்கும். வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எது எது செய்தால் சரி, எது செய்தால் தப்பு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட உண்மையான முகம் என்ன, இதை எல்லாமே உணர வைக்கிறது கேதுவோட திசாபுத்தி காலங்கள். அதனால் இது ஒரு லேர்னிங் பீரியடாக எடுத்துக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். சரி, கேதுவால் பாதிப்பு இருக்குது எனக்கு ஜாதகத்தில். அவர் ஏஎல்பி லக்னத்துக்கு 6, 8, 10, 12 இருக்கார், இல்லை நீர் வீடுகளில் இருக்கார், நில வீடுகளில் இருக்கார். அப்போ எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். அவரோட திசாபுத்தி காலங்கள் இப்போ போயிட்டுருக்கு. இல்லைன்னா அவரோட நட்சத்திரங்கள் லக்ன நட்சத்திரங்களாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மையோடு வாழணும். அதுதான் பரிகாரம். இதை விட்டுட்டு நீங்கள் 1000 கோயிலுக்கு போனாலும் 1000 பரிகாரங்கள் பண்ணாலும் நீங்கள் உருண்டு உருண்டு கோயிலை சுற்றினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சட்டத்துக்கு புறம்பான காரியம் செய்கிறீங்க, தான தர்மங்கள் செய்யாமல் இருக்கீங்க, உங்களால் அடுத்த உயிர்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் வருது. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேது உங்களை பாதிச்சே தீருவார். உங்களுக்கு சரியான அடியை கொடுத்து எது சரிங்கிறத உணர வைப்பார். அது கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போது உண்மையான பரிகாரம் என்ன,
நான் நியாயமில்லாத செயல்கள் செஞ்சிட்ருக்கேன், சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் பண்ணுறேன், தர்மத்துக்கு எதிரான காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்கேன்னா அதை விட்டுறணும். அதுதான் முதல் பரிகாரம். இல்லைன்னா விடவே மாட்டார் அவர் உங்களை. அடுத்து கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேது பகவானுக்கு கீழே பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அது கேது பகவானுக்காகவே உள்ள ஒரு திருக்கோயில். அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். அடுத்து ராகு கேதுக்கள் இருவரும் இணைந்து அருள்பாலிக்கின்ற திருப்பாம்புரம், திருக்காளஹஸ்தி, அங்கே போய் வழிபாடுகள் பண்ணலாம். கேதுவோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். அப்போ விநாயகரை வழிபாடு பண்ணாலே, குறிப்பாக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி வழிபாடுகள் பண்ணாலே, அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு பண்ணாலே கேது பகவானுக்கு அது உகந்ததாக இருக்கும். அதே போல் சித்திரகுப்தர் வழிபாடு, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது சித்திரகுப்தர் கோவில், அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். சித்திரகுப்தரும் கேது பகவானுக்கு அதிபதி. இப்போ அவரை வழிபாடும் செய்யலாம். இதெல்லாமே சிறப்பான வழிபாடுகள். இதெல்லாம் சொன்னாலும் கூட நீங்கள் கேதுவோட திசாபுத்தி காலங்கள், அதே போல் கேதுவோட நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ்க்கையை நேர்மையாக நீதி நெறியோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கேதுவால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். கேது பகவான் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுறபடி மருத்துவ சாஸ்திரத்திற்கு அதிபதி. அதுவும் குறிப்பாக ஆயுர்வேதா, சித்தா முதலிய மாற்று மருத்துவங்களுக்கு அதிபதி, ஜோதிட சாஸ்திரத்திற்கு அதிபதி. இப்படி அற்புதமான ஞானத்தை அளிக்கக்கூடியவர். ஜோதிட சாஸ்திரம்ங்கிற ஞானம், மருத்துவ சாஸ்திரம்ங்கிற ஞானம், இதையெல்லாம் யோகாவுக்கு அதிபதி கேது பகவான். இப்படி மாபெரும் ஞானத்தை அளிக்கக்கூடிய ஞானவான் அவர். அப்போ அவரோட காலகட்டத்தில் நீங்கள் நிறைய மருத்துவம் சம்பந்தமாக படிக்கலாம், ஜோதிடம் சம்பந்தமாக படிக்கலாம், அடுத்து யோகா படிக்கலாம், கற்றுக்கலாம். இப்படி ஞானத்தை நீங்கள் கற்றுக்கலாம். அதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிகாட்டுவாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான கிரகம் கேது அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேதுக்குரிய வாகனம் சிம்ம வாகனம். சில சாஸ்திரத்தில் அவருக்கு கருட வாகனமும் குறிப்பிடப்படுது. அவருக்குரிய மலர் செவ்வரளி மலர். ஏன்னா செவ்வாயை போல செயல்படுவார் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செவ்வாய்க்குரிய அந்த செவ்வரளி மலர் கேதுவுக்கும் ஆப்டாக இருக்கும். அதே போல் நல்லெண்ணெய் தீபம் அவருக்குரிய தீபம், வைடூரியம் அவருக்குரிய நவரத்னம், பலவண்ண பட்டாடை அவருக்குரிய வஸ்திரம், கொள்ளு அவருக்குரிய தானியம், ஆலமரம் அவருக்குரிய மரம், தர்பைப்புல் அவருக்குரிய சமித்து, மற்றபடி அவருக்கு புளிப்பு சுவை அவருக்குரிய சுவை. இப்போ கேது பகவான் நல்ல ஸ்தானங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உண்மையான ஆன்மீகத்தை உங்களுக்கு காட்டி கொடுப்பார், ஞானத்தை அளிப்பார். மருத்துவ சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், யோகா, மந்திர உச்சாடனம் இதிலெல்லாம் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு வழிகாட்டுவார். அதே கேது சரியில்லாத ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது போலி ஆன்மீகம், நெத்தியில் பட்டையாக அடிச்சுக்குவாங்க, நான் மனசில் பூரா வஞ்சம், சுயநலம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி போலி ஆன்மீகவாதிகளை ஏற்படுத்துறதும் கேது தான். கேது சரியில்லைன்னா அவன் போலி ஆன்மீகவாதியாக இருப்பான். தவறான செயல்கள் செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்கிறது, தர்மத்துக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுறத அவன் செய்வான். மாந்திரீகம், பிளாக் மேஜிக் எனப்படக்கூடிய அடுத்தவருக்கு துன்பம் தரக்கூடிய செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் முதலிய மாந்திரீகங்களில் அவன் ஈடுபட்டிருப்பான். அதே மாதிரி யாரோடையும் ஒட்டாமல் தனிச்சிருப்பான். இதெல்லாமே கேது கெட்டு போயிருந்தா அவருடைய குணாதிசயங்களாக இருக்கும். கேது பகவானுடைய மனைவியின் பெயர் சித்திரலேகா அப்படின்னு சாஸ்திரம் குறிப்பிடுது. இவ்வாறாக கேதுவை பற்றிய முழுமையான ஒரு தொகுப்பாக இந்த காணொளி அமைந்துள்ளது. மற்றொரு காணொளியில் அடுத்த கிரகத்தை பற்றி பார்ப்போம். வாழ்க வளமுடன்.